எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 5 டேஸாக வந்து சுற்றிட்டுருக்கு. 24,000 24,220 இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த அளவுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் வார் வந்து நம்ம வந்து ஒரு மெயின் மேஜர் ரீசனாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து கம்பெனியினுடைய Q1 ரிசல்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ரிசல்ட்ஸும் பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்கும் வந்துகிட்ருக்கு. இப்போ இந்த ரேஞ்ச் பவுண்டில் இருந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்குமா இல்லை பிரேக் டவுன் கிடைக்குமா, அடுத்து என்ன நடக்கும் நிஃப்டியில், சப்போர்ட் எங்கே, ரெசிஸ்டன்ஸ் எங்கே, நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் ப்ளஸில் ஓப்பன் ஆகி ஃப்ளாட் ப்ளஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சுருக்கு. ஓப்பனே வந்து ஒரு 30 புள்ளிகள் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் அதிகபட்சமாக 24,220 வரைக்கும் மேலே போயிருக்கு. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தோன்னா சடனாக வந்து 24,010 வரைக்கும் லோ வந்துட்டு 24,080 கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு. ப்ளஸ் வந்து ஒரு 25 புள்ளிகள் வந்து அதிகரிச்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து டே லோவிலேருந்து ரெக்கவர் ஆகி மேலே போகும். திரும்ப அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா திரும்ப அங்கேருந்து கீழே வந்து க்ளோஸ் வைக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கு. மெயினாக நம்ம செல்லிங் பிரேக் அவுட், அதாவது மெயின் சப்போர்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,000 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மெயின் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து 23,900 ஒரு மெயின் சப்போர்ட் ஆகும். அதையும் உடைச்சது அப்படின்னா 23,800 வந்து ஒரு மெயின் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப கண்டினியூஸாக இதே சப்போர்ட்டு தான். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறதுனால திரும்ப அதே சப்போர்ட்டு தான் வருது. அதேமாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,220 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 24,300 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதையும் உடைச்சது அப்படின்னா 24,400 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ரெசிஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே தான் இருக்கும். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். மார்க்கெட்டில் நாளைக்கான லெவல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்பவும் வந்து அதே சேம் ரிப்பீட்டு தான். அதாவது இந்த லெவல்ஸ் 24,000 உடைக்காமல் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த லெவலில் ஸ்டாப் லாஸை எடுத்து பை எடுக்கலாம். அப்படி மேலே வந்து பட்சத்தில் 120 180 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இன்கேஸ் 24,220 இந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போகாமல் இங்கே இருக்குது அப்படின்னா செல் எடுக்கலாம். இந்த லெவலில் வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கலாம். 224 250 ஸ்டாப் லாஸ் எடுத்து நம்ம கீழே வரும் பட்சத்தில் திரும்பவும் 24,080 24 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறதுனால இந்த பக்கம் 220க்கு மேலே நல்லாவே சஸ்டெயினாக இருக்குன்னா ஒரு பையிங் பிரேக் அவுட் ஆகவும், 24,000 உடைச்சிட்டு நல்லா கீழே இருக்குது அப்படின்னா அதாவது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைட் பிரேக் அவுட்டாகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. இதுதான் பொதுவாக நிஃப்டியினுடைய நாளைக்கான மெயின் லெவல்ஸ். இன்கேஸ் இந்த லெவல்ஸ் மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து ஒரு இந்த போர் பதட்டம் ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு, வித்ட்ரா ஆகிருக்கு. இந்த மாதிரி இதை போர் பற்றி ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்தாலும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பிக் லெவலில் இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரி பிக் லெவலில் இருக்கும் பட்சத்தில் நல்லாவே பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுதான் பொதுவாக நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.